அனைவருக்கும் வணக்கம். புதன் பெயர்ச்சியின் காரணமாக அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போவது உறுதி என்ற வகையில் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி சுக்கிரன் பாதையில் இருப்பது சிறந்த அமைப்பு. லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் முயற்சிகளையும் லாபத்தையும் அளிப்பாருங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு பணவரவை குறிக்கும் 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறவர் அஷ்டமாதிபதி என்றாலும் கூட லாபஸ்தானத்திற்கு உரியவர் என்பதால் நிதி வசதிகள்ல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக இருக்குங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானம் பலம் பட்டிருக்கிறது. குரு ராசியில் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் அது அவருடைய சொந்த வீடாக இருப்பது. அதில் குருவினுடைய நண்பர்களான சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். கடகராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் பலப்பட்டிருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறாருங்க. அரசாங்க காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த புதன் 6ஆம் இடத்திற்கு செல்கிறாள். கோல்சார ரீதியாக புதனுக்கு 6 நல்ல இடம் என்பதால் எதிர்பாராத வெற்றி கிடைக்க இருக்கு. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சிறப்புங்க. அதோடு உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தருகின்றராகவே குரு பார்ப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் தன குடும்ப அதிபதியும் ராஜ்யஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்புங்க. அதே போல விருச்சகராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் தன குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்தும் அவரோடு செவ்வாய் அமர்ந்திருப்பதும் சுக்கிரமங்கல யோகத்தை தரும் அமைப்பாக அமைகிறது. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு புதன் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அது அற்புதமான ஒரு அமைப்பு. அலைச்சல்கள் குறையும். குடும்ப உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மகர ராசினியர்களுக்கு ராசியில் புதன் வந்து அமர போகிறாருங்க. இடமாற்றங்களும் பிரயாணங்களும் உண்டு. ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் அமரப்போவதால் அதற்கான பலாபலன்கள் ஆரம்பிக்குங்க. கும்பராசினியர்களுக்கு லாபாதிபதி குரு 5ஆம் இடத்தில் வலுவோடு இருக்கிறார். 2ஆம் அதிபதி திரிகோணத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறாருங்க. அதே போல் மீன ராசினியர்களுக்கு ராசிநாதன் குரு கேந்திரத்தில் பலம் பெறுகிறார். மற்றொரு கேந்திரமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.